எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 சென்னை மண்டலத்தில் தேர்வு நடைபெறும் நாள் 26/1/2025. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. சீமான் அரசியலில் புறம் தள்ளப்பட்டவர் என்றும் அதனால்தான் அரசியல் களத்தில் தன்னை அடையாளம் படுத்திக் கொள்ள பெரியார் குறித்து அவதூறு பேசி வருவதாக திமுக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். எல்லாம் அரசியல் புறந்தள்ளப்பட்டவர்கள். அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வாழும் மனிதராக, சமுதாயத்துடைய பகுத்தறிவு விடிவெள்ளியாக, நூற்றாண்டுக்கு மேலாக தமிழக மண்ணிலே வேரூன்றிய பெரியாரை அழிப்பது என்பது இனி ஒருவர் பிறந்து உருவெடுத்து வந்தால்தான் முடியும். ஆகவே இது திராவிட மண். சித்தாந்தங்கள் பல இருந்தாலும் பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இப்படி கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய பணி. எங்களுடைய பணி சூரியன் உதயத்திற்கு முன்பு மக்களை சந்திப்பது, மக்களுடைய பயன்பாட்டிற்கு, மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு, மக்களுடைய ஆதாரத்திற்கு தேவையான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வது. இது எங்களுடைய பணி. ஆகவே அவர்களுடைய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க வசவாளர்கள்.